நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே, பனையூரில் தமிழக வெத்துவெட்டு கழக அலுவலகம் இருக்கிறத, அந்த தற்கொலை நடிகர் விஜயனுடைய கட்சி அலுவலகம். அங்கே 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய ஒரு கூட்டத்திற்கு அந்த தற்கொலை தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர், பெண்கள் வாழ்க்கையில் விளையாடக்கூடியவன், பெண்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடியவன், ஒரு பொம்பளை பொறிக்கு குடிகாரனாக இருக்கக்கூடிய அந்த நடிகர் விஜய் வருகை தந்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நடிகர் விஜய் அந்த பனையூர் பங்களாக்கு வரும்போது அவன் எப்பவுமே பொந்துலே இருக்கிறவன். வர்றது கூட யாருக்கு தெரியாம காருக்குள்ள வந்து அலுவலகத்துக்குள்ள ஓடி போயிடுவான். அப்புறம் யாருக்கு தெரியாம கார் ஏறி போயிடுவான். அவன் முன்னால் ஒரு பைத்தியக்கார கூட்டம் போகுது. சொல்ல வருகிற செய்தி, அந்த பனையூரிலே விஜய் வரும் பொழுது தூத்துக்குடியை சேர்ந்த அந்த டிவிகே கட்சி தற்கொலை விஜய் கட்சியை சேர்ந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அந்த காரை மறைச்சாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். தர்ணா பண்ணாங்க. அவங்க ஆதரவாளரோடு போய் காரை மறைச்சி அந்த காரை வந்து விஜய் கார்ட்ட பேசணும், விஜய் கிட்ட தன்னுடைய கோரிக்கை சொல்ல வேண்டும் என்று பல ஆண்டுகளாக விஜயனுடைய ரசிகராக ஆதரவாளராக விஜய் மக்கள் இயக்கம் என்று இருந்தது. அது அவங்க தந்தை சந்திரசேகர் அதை பார்த்துட்டு இருந்தார். அவங்க ஏடிஎம்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, அந்த விஜய் மக்கள் இயக்கம் எல்லாம். ஏன்னா ஜெயலலிதா ஆப்படிச்சா இல்லை, அதனால ஜெயலலிதா பார்த்தா இவங்களுக்கு பயம். நம்ம இவங்களை சும்மா விட்டதுனால, ஃப்ரீயா விட்டதுனால தான் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறான் இந்த பொறுக்கி பையன், இந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் தற்கொலை விஜய். அந்த விஜய் மக்கள் இயக்கம் இருக்கிற காலம் தொட்டு அந்த தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி அஜிதா அதிலே பணியாற்றி வருகிறார். சொந்த பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டான், தமிழக வெத்துவெட்டு கழகம் சொல்லி. அதுல இந்த பொம்பளை அஜிதாக்கு போஸ்டிங் தரன்னு சொல்லி, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் தரன்னு சொல்லி அந்த புஷி ஆனந்த லட்சக்கணக்கில் பணம் வாங்கி பல ஆண்டுகளாக ஏமாத்தி வரான். ஆனா அந்த பெண் அஜிதாவிற்கு அந்த போஸ்டிங் வழங்கல. சோ அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கேட்டு அஜிதா போய் விஜய் கார் தற்கொலை விஜய் கார் முன்னால தர்ணா பண்ணிச்சு. அப்புறமா விஜயனுடைய பாதுகாவலர்கள் அவ கட்சிக்காரெல்லாம் போய் அந்த பொண்ணை அங்கிருந்து அப்ரூவ் படுத்திட்டாங்க. அது அங்கே தர்ணா உக்காந்துச்சு. என்கிட்ட பதவி வாங்கி தரேன்னு சொல்லி என்கிட்ட புஷியானது எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருப்பான். நான் விஜய் மக்கள் இயக்கம் காலம் தொட்டு நான் பணியாற்றி வருகிறேன். எத்தனை லட்சம் என் சொந்த பணத்தை செலவு செய்திருப்பேன். இன்றைக்கு இன்னொருனிடம் வேறொரு நபரிடம் இன்றைக்கு பல லட்சம் பணம் வாங்கி கொண்டு அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த பிராந்தி கடைக்காரன், அந்த புஷி ஆனந்தன் வேற ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லி அந்த பெண்ணு தர்ணா பண்ணிச்சு. பெரிய தகராறெல்லாம் ஆச்சு. விஜய் பயந்தன் உள்ள ஓடிட்டான். அவன் தொடரடிங்க இல்லை விஜய். அவன் வீரத்தெல்லாம் ஒரு அறைக்குள்ள ஒரு பொம்பளை கிட்ட காட்டுவான் சரக்க போட்டுட்டு. அதுதான் அவன் வீரம். சினிமாவில் மட்டும் ஃபைட் பண்ணுவான். அதோட டூப். இவன் சொந்தம் கிடையாது. அவன் பயந்து ஓட்டான். இந்த பொம்பளை பார்த்தோன்னா டவுசர் லூஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. புஷி ஆனந்தன் என்ன பண்ணிட்டான், இவகிட்ட பணம் வாங்கி ஏமாத்தான் இல்ல இந்த சகோதரி அஜிதா கிட்ட. புஷி ஆனந்தன் என்ன பண்ணிட்டான், புஷி ஆனந்தன் வந்து பின்வா சொல்லி அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த நிர்மல் குமார் இவங்கெல்லாம் போய், ஆரோக்கியராஜ் இவங்கெல்லாம் போய் அந்த பெண்கிட்ட சமாதானப்படுத்தி, நீ கொடுத்த பணத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் புஷி ஆனந்தன் கிட்ட இருந்து, உனக்கு எதனா போஸ்டிங் கொடுக்குறோம், சமாதானமா போமான்றாங்க. அப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அஜிதா சரி நான் கடைசி வரைக்கும் விஜய் ரசிகரா விஜய் ஆதரவாளராக இருக்கிறேன், நான் விஜய்க்கு தொண்டராக இருக்கிறேன், அவங்க அனுதாபியா இருக்கிறேன், நான் இந்த நிலையிலேருந்து நான் மாற மாட்டேன், சத்தியமா நான் விஜய்க்காக மக்கள் பணி ஆற்றுறேன், நான் தூத்துக்குடி போயிடுச்சு. அது தூத்துக்குடி போன உடனே இது ஒரு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு இல்ல. ஒரு பெண் பல ஆண்டுகளாக தூத்துக்குடியிலே விஜய் மக்கள் இயக்கம் காலம் தொட்டு இன்று வரை விஜய்க்காக அது எவ்வளவோ லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவன் புஷி ஆனந்தா ஏமாத்திருக்கான். அவன் தமிழ்நாடு ஃபுல்லா ஏமாத்திருக்கான். அதுல மனம் ஒடிஞ்சு போய் அது ஊருக்கு போயிடுச்சு. இவனுங்க என்ன பண்றானுங்க, இந்த டிவி டிக்கல் இருக்காங்க இல்ல, இந்த யூடியூப் சேனல் நடத்துறானுங்களே, இவன் விஜய்க்கு ஜாலரா தட்டுறவனுங்க, இவன்லாம் சேர்ந்து என்ன பண்றானுங்க, அதாவது வந்து அந்த முகிலன் சொல்லி ஒருத்தன் கட்சியில் சேர்ந்திருப்பான். இப்ப டிவிக்கில அவன் வீரப்பன் கூட காட்டில் இருந்த ஒரு தீவிரவாதி அக்யூஸ்ட். அவன் வீரப்பன் நல்லவர். இந்த முகிலன் மாதிரி ஆட்களோட, இந்த முகிலன் மாதிரி ஆட்களை எல்லாம் வீரப்பன் கூட சேர்த்தனாலதான் இவனுங்கெல்லாம் சேர்ந்து துரோகம் பண்ணி தான் வீரப்பனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு வீரப்பனை கொண்டு விட்டான். வீரப்பெல்லாம் உயிரோடு இருந்திருக்கணும். சொல்ல வருகிற செய்தி, இந்த முகிலன் போன்றவங்க இன்னொரு பொறுக்கி பையன், முடியெல்லாம் விட்டு பிச்சைக்கார மாதிரியே இருப்பான், டாஸ்மாக் கடை நல்ல பிச்சைடுற மாதிரியே இருப்பான். பிலிக்ஸ்னா என்ன அவன் பேரு, ரெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனல் அவன் நடத்துறான். பிலிக்ஸ் என்ன அவன் பேரு. அவனும் சவுக்கு சங்கர் ஓமே செக்ஸ், அதெல்லாம் பெரிய பரபரப்பாச்சு.
இவனுங்கெல்லாம் போய் விஜய் கிட்ட கட்சியில சேர்ந்தானுங்க. பூரா ஃப்ராடு பசங்க தானே இந்த ஃப்ராடு பையன், இந்த தற்கூரி பொம்பளை பொறிக்கு விஜய் கிட்ட போறவனுங்கெல்லாம். இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணானுங்க, ஒரு யூடியூப்ல ஒரு பொருளை கிளப்புறாங்க. ஏன்னா அஜிதா, தூத்துக்குடியை சேர்ந்த டிவிகே கட்சியை சேர்ந்த அஜிதா விஜய் கார் முன்னால மறிச்சியை தர்ணா பண்ணி அங்க உண்ணாவிரதம் மறியல் போராட்டம் பண்ணதால இவங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. இதை திசை திருப்பறதுக்கு இவன் யூடியூப் சேனல்ல ஒரு வைரலா ஒரு செய்தியை பரப்புறான். என்னன்னு கேட்டா, இந்த அஜிதா வந்து திமுகவின் தூண்டுதலின் பேர் தான் அஜிதா வந்து திமுகவின் தூண்டுதலின் பேர்ல தான் அஜிதா வந்து விஜயனுடைய காரை மறிச்சு தர்ணா பண்ணது. இது திமுக பார்த்த வேலை. அவன் என்ன சொல்றான், அந்த முகிலன்னு சொல்றான்ல ஒரு பொறி பையன், இப்ப விஜய் கிட்ட சேர்ந்தான், அவன் என்ன சொல்றான், இது வந்து கனிமொழி பார்த்த வேலைன்றான். கனிமொழி அக்கா மேல பழி தூக்கி போடுறான். அப்புறமா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 2 அமைச்சரை சொல்றான். மாண்புமிகு அண்ணன் அனிதா அவர்கள், மாண்புமிகு அக்கா கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் அக்கா கீதா ஜீவன் 2 பேர் மேல பழி போட்டு கனிமொழி அக்கா தூண்டுதலாம். இதுக்கு கனிமொழி அக்கா தூண்டுதலாம், திமுக தூண்டுதல தான் இந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி போய் காரை மறிச்சிச்சு. இதெல்லாம் திமுகவின் தூண்டுதல் பேர்ல திமுக சொல்லிதான் அந்த பொண்ணு இவ்வளவு தூத்துக்குடி சேர்ந்த பொண்ணு அஜிதா வந்து இவ்வளவு வேலை பார்த்துச்சுன்னு அது மேல திமுக சாயம் போச்சுனாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, அது அக்மார்க் விஜயனுடைய ரசிகர். ஆரம்ப காலத்துல இருந்து விஜய் மேல பைத்தியம். இந்த விஜய் மேல பைத்தியமா இருந்தா இப்படிதான் அஜிதாக்கு என்ன நிலைமாச்சு. இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டு சூசைட் பண்ணிச்சு. அது தூக்க மாத்திரை போட்டு சூசைட் பண்ணிக்கிச்சு. ஏன்னு கேட்டா, நான் உண்மையா உழைச்ச விஜய்க்காக, நான் விஜய்க்காக உண்மையா உழைச்சேன். எத்தனை லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டான் புஷி ஆனந்த் தமிழ்நாடு ஃபுல்லா பணம் வாங்கி தான் போஸ்டிங் கொடுப்பான். நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், மாவட்ட செயலாளர், எல்லா நிர்வாகிகள், எல்லா போஸ்டிங், ஒரு மாவட்ட துணை அமைப்பாளர்னா கூட அவன் புஷி ஆனந்தனுக்கு பணம் கொடுக்கணும். அந்த புறம்போக்கு பயங்கரால புஷி ஆனந்த் அவனுக்கு பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தாதான் போஸ்டிங். ஒரு போஸ்டிங்க்கு 10 பேர்கிட்ட பணம் வாங்குவான் புஷி ஆனந்தன். ஒருத்தர் தானே கொடுக்க முடியும், 9 பேர் ஏமாந்து போவான். இதுதான் இன்னைக்கு தமிழக வெட்டுவெட்டு கழகத்துல பதவி வாங்குறதுக்கு இப்படிதான் அவங்க பணம் கொடுத்துட்டு பலர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அந்த கட்சி மயிறு எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரப்போறது இல்லை. முதல்ல விஜய ஜெயிப்பானான்னு சந்தேகம். இந்த பைத்தியார கூட்டம் அவன் பின்னால போகுது. நான் சொல்ல வருகிற செய்தி, இன்னைக்கு அஜிதா வந்து எனக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, போஸ்டிங் கொடுக்கலன்னு சமாதானப்படுத்தி அமிச்சிங்க. நான் அங்க வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், என் உடலில் இறுதி மூச்சு இருக்கும் வரை நான் விஜயனுடைய அபிமானியாக தொண்டராகத்தான் இருப்பேன். அவரை விட்டு விலக மாட்டேன், அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லிவிட்டு தானே வந்தேன். ஆனா என் மேல நான் திமுக சொல்லி நான் செஞ்சேன், திமுக கைக்குள்ளின்னு என்ன சொல்றீங்களா, மனம் உடைஞ்சு போய் அந்த பொண்ணு 15 தூக்க மாத்திரை சாப்பிட்டுச்சு. அது அஜிதா இல்ல, 15 தூக்க மாத்திரை சாப்பிட்டு சீரியஸ் ஆகி அதை கொண்டு போய் தூத்துக்குடியில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து இப்போ அது ஐசியூல இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஐசியூல இருக்கு. விஜயை நம்பி போனதுனால அந்த பெண்ணு தூக்க மாத்திரை போட்டு தற்கொலை நிலைமைக்கு இன்னைக்கு போயிருக்கு. இன்னைக்கு அதை என்ன சொல்றான் அவன், அந்த முகிலன் இருக்கிற யூடியூப் சேனல்காரெல்லாம் மற்றவன் அதில் பேசுவான்லாம், வாடகை வாய்கள் அகரானுங்கள்ல பொறி பரப பசங்க அவனுங்கெல்லாம் அஜிதா வந்து திமுக கைக்கூலி. ஏண்டா அவத்தா நீங்க பண்ண தப்பு, அந்த பொண்ணுட காசை வாங்கி அது எவ்வளவு உழைச்சிருக்குது, அதை விட்டுட்டு அது மீனவ பெண், அது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை ஏமாத்திருக்கிற அவன் விஜய் டோட்டலா மீனவ சமுதாய மக்களை தூத்துக்குடியில ஏமாத்துற மாதிரி ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு மாவட்ட செயலா பதவி தருகிறேன் என்று சொல்லி அந்த புஷி ஆனந்தன் அந்த புறம்போக்கு லட்சங்கள்ல பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான். அது போனா போட்டோம்னா அது போயிடுச்சு. அது திமுக கைக்குள்ளி அது மேல ஒரு பழியை போட்ட உடனே அது மனசு உடைஞ்சு போய் சூசைட் பண்ணிடுச்சு. இது எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பாடம். இன்னும் சொல்றீங்களே, என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் கெக்கன்னு ஒருத்தி சிச்சாப்பார், அவளுக்கு இந்த நிலைமை தான் வரும். இன்னொருத்தி கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு, இப்பயே நான் விஜய் தான் லவ் பண்றேன்னா பாரு, அவளுக்கு இந்த நிலைமை தான் வரும். இன்னொருத்தி சொன்னா, என் குழந்தைய ஐசியூல சேர்த்துட்டு வந்திருக்கிறேன், என் குழந்தை உயிர் பொழிக்குதா இல்லையான்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம் பாரு, அவளுக்கு இந்த நிலைமை தான் வரும். இன்னும் பலர் சொன்னாலும் மீடியால என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், அத்தனை பேருக்கு இந்த நிலைமை தான் வரும். இன்னொருத்தி சொன்னா பாரு, ஈரோட்ல என் குடும்பத்தில் 9 பேர் இருக்கும், நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன், அந்த 8 பேர் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடணும், சோத்துல விஷயம் வச்சிருவான்றா. நல்ல பொம்பளை, இப்படிதான் எல்லா குடும்பத்திலும் இருக்கும். இன்னொரு பொண்ணு சொல்லுது, காலேஜில் படிக்கிற பொண்ணு, செகண்ட் இயர் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாமுக்கு போல, அது விஜய் பார்க்க வந்துருச்சு. அது சொல்லுது, இன்னைக்கு எனக்கு ஃபைனல் எக்ஸாம், என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு தான் தீர்மானிக்கிற நாள், அந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் ஆனாதான் நான் நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு போனோம், இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நான் போல, எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு விஜய் தான் முக்கியம். நல்ல பொண்ணு.
அவங்க அப்பா அம்மா எதை வித்து இதை படிக்க வச்சாங்களோ, எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை, எக்ஸாம் முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியம். இன்னொருத்தி சொன்னா பார், என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னும் குழந்தை பெற்றுக்கல, நான் குழந்தை பெற்றுனா விஜய் கிட்ட தான் குழந்தை பெற்றுக்குவேன். அவ்வளோதான் எதில் அடிக்கலாம். இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, இவ்வளவு பேசுனீங்களே, இத்தனை பேருக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு நிலைமை? இந்த பாவம் அந்த அப்பாவி பொண்ணு அஜிதா ஏமாந்து போய் விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பார். உங்களுக்கு எல்லாம் அந்த நிலைமை தான். விஜய் நம்பி போனான், புருஷன் டைவர்ஸ் கொடுப்பான், உன்னை விட்டு புருஷன் போயிடுவான். என்ன நீ தான் சொல்றிய, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். இன்னொருத்தி சொல்ற பாரு, நான் விஜய் என் புருஷன்கிட்ட படுத்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன், விஜய் கிட்ட படுத்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னா பாரு. இவங்க அத்தனை பேர் புருஷன் டைவர்ஸ் கொடுப்பான், குழந்தை குட்டியோட நடுரோட்டோட குடும்போட்டு நடுரோட்டில் நிற்கணும் பெண்கள் தான் இவனை நம்பி போறவங்கலாம். காலேஜுக்கு போகாம துண்டை கட்டின டான்ஸ் ஆடுறீங்க. இந்த பார் அந்த பொண்ணுக்கு என்ன நிலைமை, அஜிதா வந்து நிலைமை தான் எல்லாரும். அவன் விஜய் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டான், அவன் அங்கேயே ஓடிட்டான். அப்படியே துரோகிகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் இயக்கத்தில் இடம் தர மாட்டார் விஜய்ன்னு சொல்றான். அவன் முகிலன்னு சொல்றான். துரோகிகள் இவனே நேத்தான் அந்த கட்சி போகிறான், இவனே வீரப்பனுக்கு துரோகம் பண்ணவன் முகிலனே. அவன் விஜயே ஒரு துரோகி தானே, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான், பொண்டாட்டி துரத்திட்டான், திரிஷா கீர்த்தி சுரேஷ் கூட படுத்து கிடக்கிறான், பெத்த அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டான். இந்த அளவுக்கு இவனை வளர்த்து விட்டு அவங்க அப்பா சந்திரசேகர் அவங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணி அவங்க அப்பா துரத்தி விட்டான். பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணிட்டான், தாயை துரத்தி விட்டான். அவனுக்கு பிறந்த பையன் பொண்ணு 2 பேருக்கு துரோகம் பண்ணிட்டான், வெளியே இருக்காங்க. இவன் நடிகைகளோட ரூமுக்குள்ள 4 அறை ரூமுக்குள்ள சரக்கு போட்டுன்னு அம்மனமா பொம்மளையும் கூட படுத்து கிடக்கிறான். குடும்பத்துக்கு துரோகம் பண்ணான், எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணாம அவன் ஒரு துரோகி. அவனுக்கு துரோகம்னா பிடிக்காத இவன் சொல்றான். இப்ப அந்த அஜிதா வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. இது மட்டும் இல்லைங்க, அந்த கட்சியில எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு. நாமக்கல்ல அந்த கட்சி விஜய் கட்சி, தமிழக வெட்டு கழகம் இருக்குல்ல, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இவன் புஷி ஆனந்தன் போஸ்டிங் தரணும் பலர்கிட்ட பணம் வாங்கி ஒருத்தர் கொடுத்து எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல 420 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி ஜாடு மாடு பாடுகால் லக்காடி பாடுஸ் பையன் இவன் புஷி ஆனந்தன். அவன் விஜயே ஒரு பாடுஸ்னா இவன் எப்படி இருப்பான், இவனும் ஒரு பாடுஸ் தான் புஷி ஆனந்தன். இவன் கட்சியில் இருக்கிறவன் எப்படி இருப்பான். அவன் என்ன பண்றான், நாமக்கல் ஒரு மாவட்ட செயலாளர், அவன் ஒரு பெண்ணுக்கு நான் உனக்கு மாவட்ட மகளிர் அணி போஸ்டிங் தரேன் உள்ள வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணு மேல கை வச்சுக்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியல, அந்த பொண்ணை கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணு கிட்ட என்ன பண்ணி அது வீடியோ வெளியாகி அந்த பொண்ணு இப்போ புகார் கொடுத்து அது வெளியே வந்த பிறகு விஜய் என்ன பண்ணிட்டான், அவனை வந்து அந்த போஸ்ட் இருந்து எடுத்துட்டான். அது வெளியே வராமல் இருந்தா விஜய் கூப்பிட்டு அவனை பாராட்டி இருப்பான். வாடா என்ன என்னமாடா நீ, நானும் பொம்பளைங்களை விட மாட்டேன், நீயும் பொம்பளைங்களை விடுறது இல்லை. ஆனால் வீடியோ வெளியே வந்துருச்சு, அது மீடியாவில் வைரல் ஆயிட்ட உடனே அந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய தமிழக வெட்டு கழகம் டிவிக்கு மாவட்டத்தில் பதிவு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கட்சியில பெண்கள் இருந்தால் கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது, கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட புறம்போக்கு கட்சி தான் அந்த டிவிக்கு. இன்னைக்கு அஜித்தாக ஏற்பட்ட நிலைமை தான் யாரா இருந்தால். அதனாலதான் அந்த ஃபாதிரியார் அழகா சொன்னார் சர்ச்சில், பாளையங்கோட்டையில் இந்த ஃபாதியார் பேசினார்ல சர்ச்சில், நம்ம எல்லாம் வீடியோ வைரலா பார்த்தோமே, நானே தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். விஜய் ஒரு கொலகாரன், 41 பேரை கொலை பண்ண கொலகாரன். அவன் பின்னால போறீங்க இளைஞர்கள் போவாதீங்க. இன்னைக்கு ஒரு ஃபாதியார் பேசுறார், சர்ச்சில் பேசுறார், கிறிஸ்துமஸ் விழால பிரேயர் பண்றார், மக்கள் மத்தியில கிறிஸ்துமஸ் விழால பிரேயர் பண்ணி பேசும்போது இன்னைக்கு ஒரு ஃபாதர் சொல்றார். என்ன சொல்றாரு, விஜய் கொலகாரன், அவன் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன், அவனை நம்பி அவன் பின்னால போவாதீங்க, அவன் பொம்பளை பொறுக்கி, அவன் வாத்தா விஜய் அவன் பொம்பளை பொறுக்கி, அவன் கொலகாரன், அவன் பின்னால போவாதீங்க. பெண்கள் மானத்தோடு வாழணும்னா வேற ஏதாவது கட்சிக்கு போ, இல்ல உன் குடும்பத்தை பார். விஜய் கட்சிக்கு போனா நடு ரோட்ல நிக்கணும் எல்லாரும். அந்த ஃபாதரியார் பேசினார். இதுல இவன் ஜோசப்பா அவன் பேசினால கிறிஸ்துமஸ் விழால, அந்த பாடூஸ் பையன் விஜய் பேசினா இல்ல, உங்க அக்காளவுல உங்க தாயாலே உங்க அம்மா விஜய் பேசினால என்ன பேசினான், ஒரு அப்பாவி இளைஞரை பாலும் கிணத்துல தள்ளிட்டாங்கோ, அவன் அப்புறம் எப்படியோ உயிர் புளிச்சு மேல வந்துட்டான். அதன் பிறகு அந்த நாட்டுக்கே மன்னனா வருவான், அந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவான், அவனுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கும் கிணத்துல தன்னை சகோதரர்களுக்கும் நல்லது பண்ணுவான். அவன் யாரு, அந்த கதையை படிங்கன்னு சொல்லிட்டு பி கான்பிடென்ட் பண்ணுவான். அவன் தான் ஜோசப் பண்றான். அந்த ஜோசப் இவனா இவன் மதத்திலே ஃப்ராட் வேலை பண்றான் விஜய். கொஞ்ச நாள் குங்கம் வச்சுன்னு இந்துன்னா, அப்புறமா கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட்ல உனக்கு பணம் வரணுன்றதுனால இப்ப நான் ஜோசப் பண்றான். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராட்ன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும், முக்கியமா பெண்கள் புரிஞ்சுக்கணும். நான் அவ்வளவுதான் சொல்ல வரேன். நீங்க யாரும் திமுக வாங்க நான் கூப்பிடல, எங்க ஹவுஸ் ஸ்கூல்ல திமுக வாங்கன்னு யாரும் கூப்பிடல.
வந்தவர்களே வரவேற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் இந்த பதிவு என்று கேட்டால், இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன அது ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குங்க. அந்த பொண்ணு விஷம் சாப்பிட்டுட்டு இப்போ புதுசாக மாவட்ட செயலராக போட்டிருக்காங்கல்ல, அவன் பேர் ஆரோக்கியராஜனோ, இப்போ புதுசாக மாவட்ட செயலராக போட்டிருக்காங்க தூத்துக்குடியில். அவன் இப்போ அவனுக்கு வரவேற்பு ஊர்வலமாக டான்ஸ் ஆடின்னு போயிருக்கிறானுங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குது, உயிருக்கு போராடி ஐசியூவில். புதுசா இப்ப புஷியானந்த கிட்ட பல லட்சம் கொடுத்த மாவட்ட செயலர் பதவி வைக்கிறான் பாரு, அந்த ஹாஸ்பிட்டல் வழியா டான்ஸ் ஆடி போறான். பெண்களே, இதை நீங்கள் மனசுல வச்சுக்கீங்க. நான் அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லல. இதை நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இதுல இவன் வந்தவனே இவனுக்கு பாட்டு பாடுறீங்க. உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான், உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான், 41 பேரு கொலைதான் பண்ணுவான். உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான், கொலைகாரன் வருவான். உங்கள் விஜய் உங்கள் விஜய் பொம்பளை பொறுக்கி வருவான். உங்கள் விஜய் உங்கள் விஜய் குடிகாரன் வருவான். உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான், எல்லோரும் குடியை கெடுக்க வருவான். உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான், உங்களை விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள செய்வான். உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான், கொலை செய்ய வருவான், கொலைகாரன் வருவான். உங்கள் விஜய் வருகிறேன், இன்னும் பலரை கொள்வேன், என்னால் இன்னும் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். உங்கள் விஜய் வருகிறேன், கொலைகாரன் வருகிறேன். உங்கள் விஜய் இந்த புறம்போக்கு பையன், இவனுக்கு இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறீங்க. இது நீங்கள் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். இவன் ஒரு தீய சக்தி. திமுக பார்த்த தீய சக்தி ஆனா இல்ல, இந்த புறம்போக்கு ஜாடு மாடு பாடுஸ் லக்கடி பையன் இந்த விஜய் சொன்னால பார்த்தா இவன் தான் தீய சக்தி. இவன் இந்த விஜய் பாடுஸ் கொலைகாரன் இல்ல, இவனை தான் தீய சக்தி. தீய சக்தி யாருன்னு கேட்டா இவன் தான். நீ எத்தனை யூடியூப் சேனல் வாடகை நாய்களை வச்சு நீ எவ்வளவு பேசினாலும் உங்களை வெற்றி சேர்த்து குடியாத்த குமரவர்த்தம் போறா. டே விஜய், பொம்பளைங்களடா ஏமாத்துற பொறுக்கி பையா. அந்த பெண்களே உன்னை செருப்பால் அடிக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.